Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது பூசணிக்காய் பொரியல். ஸோ இந்த பம்கின் பொரியல் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி அண்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். நீங்கள் இதை சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எது கூட சர்வ் பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் பூசணிக்காய் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு சின்ன பூசணிக்காய் எடுத்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 500 grams, ½ kg அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் பொரியல் தாளிக்கிறதுக்காக ஆல்ரெடி நான் சட்டி வச்சுட்டேன். அதில் ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்ச உடனே ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா. கடுகு வெடிக்கிற டைமில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 cloves ஆஃப் கார்லிக் நான் வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 5 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் 1 minute நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கார்லிக் வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகணும். நீங்கள் இந்த மாதிரி மண் சட்டியில் வந்துட்டு சாப்பாடு செய்யக்குள்ளே பார்த்து செய்யுங்க. ஏன்னா நானும் அம்மா ஒரு வாட்டி வீட்டில் இந்த மாதிரி ஆயிலெல்லாம் போட்டு செய்யக்குள்ளே இது மண் சட்டி வந்துட்டு வெடிச்சிட்டு மேலே சீலிங்லலாம் ஃபுல்லாக ஆயில் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஆயில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் காய விடாதீங்க. கொஞ்சம் காஞ்ச உடனே நீங்கள் என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்துருங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ 1 கப் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 1 minute நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனியன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு பூசணிக்காய் வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். பூசணிக்காய் வந்துட்டு ஒரு 5 to 6 minutes நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நல்லா வெந்துடும். நீங்கள் கடையில் பூசணிக்காய் வாங்கக்குள்ளே கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா நானும் அம்மா வந்துட்டு ஒரு 2 weeks முன்னாடி வாங்கி செய்யக்குள்ளே பூசணிக்காய் வந்துட்டு வெயிட் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சால் கொஞ்சம் கூட டேஸ்ட் இருக்குல்ல, கடைசியில் சாப்பிடவே முடியல. ஸோ நீங்கள் பூசணிக்காய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. அப்போ தான் செஞ்சிங்கன்னா பூசணிக்காய் வெந்த உடனே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அந்த சாப்பிடக்குள்ளே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பூசணிக்காய் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போது 2 டொமேட்டோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். டொமேட்டோ மேலே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னொரு 3 to 4 minutes நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பூசணிக்காய் வந்துட்டு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. டொமேட்டோ, டர்மரிக் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சாச்சு. பூசணிக்காய் பொரியல் ரெடி. லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பூசணிக்காய் பொரியல் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு ஒரு 10 minutes தான் ஆச்சு அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி, தோசா, ஒயிட் ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்றது காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.